அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நானுமே நல்லா இருக்கிறேன். இந்த கொஞ்ச நாளுமே எனக்கு வீடியோ போட கிடைக்கல. உங்கள்ட்ட சாரி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வீடியோ பார்த்து இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் தந்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்கிறீங்க சப்ஸ்கிரைபர். உங்களை வந்து உண்மையிலே நான் சந்தோஷமாக உங்களை வரவேற்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து என்னுடைய வீடியோக்களை பார்த்து எனக்கு சப்போர்ட் தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் தர இந்த அன்பும் ஆதரவும் தான் எங்கள்கிட்ட ஃப்யூச்சரை வந்து உண்மையிலே ஒரு அழகாக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய கிச்சனில் ஒரு சிம்பிளான ஒரு டேஸ்டான ஒரு சாப்பாடுன்னே சொல்லலாம். சிக்கன் மச்சிபூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நாங்கள் பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறமா கீரி சம்பா வந்து 1 கிலோ எடுத்திருக்கிறேன். உண்மையிலே வந்து ஒரு கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கிறேன். உண்மையிலே இதை வந்து இந்த மச்சிபூஸுக்கு வந்து உண்மையிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து இன்றைக்கி கடலைப்பருப்பு சேர்த்து செய்ய போகிறேன். உண்மையிலே அட்டகாசமான டேஸ்ட்டாக இருந்துச்சுட்டே சொல்லலாம். அதுக்கு முதல்ல வந்து நாங்கள் ஒரு ஜூஸ் வந்து செஞ்சுக்கொள்வோம். முதல்ல வெங்காயம் வந்து இது பெரிய சைஸ் வெங்காயம்ன்றதால நான் 1 வெங்காயம் எடுத்திருக்கிறேன். இதுவே வந்து மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் 3 வெங்காயம் எடுத்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். முதல்ல நாங்கள் வந்து இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கொள்ளலாம். கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா தக்காளி வந்து நான் மீடியம் சைஸ்ன்றதால நான் ஒரு 5 தக்காளி பழம் சேர்த்துருக்கிறேன். இதுவே பெரிய தக்காளி பழம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 3 தக்காளி பழம் சேர்த்தா போதுமானதாக இருக்கும். அதையுமே இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடு சேர்த்து பச்சை மிளகாய் வந்து நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் 2 பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இதை வந்து நல்லா பிளெண்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு ஜூஸாக வரும். இந்த ஜூஸ் வந்து இந்த ரைஸுக்கு வந்து உண்மையிலே இந்த ரைஸை வந்து நல்லா சாஃப்டாக்கி நல்ல டேஸ்ட்டை தரக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஸ்பைசி என்ன வேணுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், கராம்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகு 1 கரண்டி, பெருஞ்சீரகம் 1.5 கரண்டி, நச்சீரகம் 1 கரண்டி, கருவேப்பட்டை, சாதிக்காப்பு, கராம்பு, அதுக்கப்புறமா வந்து அன்னாசி பூ எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா முழு காஞ்ச எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். நான் காட்டின இந்த ஸ்பைசியை வந்து நீங்கள் வந்து ஏலக்காவை அரைக்காமல் மற்ற ஸ்பைசி எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதோட கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துருக்கிறேன். முதல்ல நாங்கள் வந்து சிக்கனை வந்து இந்த மாதிரி மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுவோம். அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் வந்து 2 கரண்டி சேர்த்துக்கொள்ளுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி வந்து ஒரு 1.5 கரண்டி கொத்தமல்லி சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். 10 நிமிஷம் நீங்கள் வந்து இதை அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு கழிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டியில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பட்டர் வந்து 150 கிராம் பட்டர் வந்து சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு பட்டரில் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் நெய் கூட சேர்த்து சாப்பிடலாம். உண்மை நெய் பிடிக்கும்னு சொன்னால் நெய் சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு 150 கிராம் நெய் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பட்டர் உருகினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. அதையுமே வதக்கி விட்டுக்கொள்ளுங்க. கருவேப்பிலை ரம்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. உண்மையிலே இது சமைக்கும் போதே இதோட வாசனை வந்து ரொம்ப அருமையாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கொள்ளுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கனை வந்து இதோடு சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருந்த இந்த தூளையும் இதோடு சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த பட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா காஞ்ச எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து கொஞ்சம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் சேர்த்துக்கொள்ளுங்க. உண்மையிலே இந்த ரைஸுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு தரக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதோட நீங்கள் அரைச்சி வச்சு இந்த ஜூஸையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு கணக்குக்கு தண்ணியை வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா இதை அப்படியே வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிக்கனை வந்து வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எடுத்துருங்க, தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கழுவி வச்சுருந்த இந்த ரைஸை வந்து இந்த தண்ணியோடு சேர்த்துக்கொள்ளுங்க.
சேர்த்து கணக்குக்கு உப்பையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு உப்பு போதாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா இந்த சிக்கனுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துட்டு அதையுமே நீங்கள் பெரட்டி வச்சுருங்க. இந்த ரைஸுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு பைனாப்பிள் கறி தான். இது வந்து அன்னாசிக்காய் கறி வந்து நம்ம செய்ய போகிறோம். அதாவது அன்னாசிக்காய் கறின்றதுக்கு இது உரப்புக்கு இல்லை, இனிப்பாக செய்ய போகிறோம். ஒரு ஜேம் மாதிரி இதை செய்ய போகிறோம். முதல்ல நாங்கள் வந்து இந்த அன்னாசிக்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணிக்கொள்வோம். உண்மையிலே இதை பிளெண்டரில் அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலுமே அது ஜேம் மாதிரி சும்மா இது ஜேம் மாதிரி போயிடும். ஆனாலும் துண்டு துண்டு கடிப்பட்டு சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவை வந்து 2 கப் சீனி சேர்த்துருக்கிறேன் இந்த அன்னாசிக்காவோடு. அதுக்கப்புறமா கருவேப்பட்டை சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துறாதீங்க. தீயை வந்து மெதுவாக வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு அதையும் வந்து மெதுவான தேயில அதை வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்மளோட ரைஸை பாருங்கள். இந்த மாதிரி ரைஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி கடலைப்பருப்பை வந்து வேக வச்சு வச்சுட்டு இதோடு சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு இதையுமே நீங்கள் வந்து அப்படியே டம்ப் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு சலாட் ஒன்று நம்ம செய்வோம். இந்த மாதிரி கியூக்கம்பரை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதோட கேரட் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதையுமே நான் வந்து கட் பண்ணி இதை சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பச்சை மிளகாயும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு அதையுமே நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தயிரை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த வெயில் காலம் என்றபடியால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சலாடுகளை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. உண்மையிலே உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சலாடுக்கு வந்து நீங்கள் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்காமல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திங்கன்னா இன்னுமே சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கு மிகவுமே நல்லதாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தயிர் சேர்த்து நாங்கள் சாப்பிடும்போது உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் எங்களோட அன்னாசிக்காய் கறிக்கு வந்து நான் கொஞ்சம் ஈச்சப்பழம் சேர்த்துக்கொண்டேன். உண்மை ஈச்சப்பழம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இது வந்து கலராக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கட்டும். உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நம்மளோட ரைஸை பாருங்கள், இந்த மாதிரி அழகாக அருமையாக வந்துருந்துச்சு. பாருங்கள், உதிரி உதிரியாக நல்ல ஜூஸியாக நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உண்மையிலே நான் ஏண்ட வரைக்கும் இதை வந்து நான் கட் பண்ணி நான் இந்த வீடியோவை வந்து நான் வந்து ஷார்ட்டாக தான் தந்திருக்கிறேன். உண்மையிலே வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து எனக்கு சப்போர்ட் தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், உண்மையிலே இந்த அன்னாசிக்காய் ஜேம் கூட ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவுமே இருந்துச்சு. இந்த ரைஸோடு சாப்பிடும்போது ரொம்ப அற்புதமாகவே இருந்துச்சு. அதோடு நான் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு தக்குஸ் மாதிரி ஒன்று அடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த ரைஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜூஸ் ஒன்று போட்டு சாப்பிடும்போது இந்த சாப்பாட்டு டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். உண்மையிலே உங்களோட வீட்டில் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. நீங்களுமே மிஸ் பண்ணாமல் சமைச்சு கொடுத்து பாருங்கள். உண்மையிலே ஆஹா ஓ கொண்டு சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. சிக்கனையுமே நான் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கொண்டேன். உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்னுடைய வீடியோக்களை பார்த்து எனக்கு சப்போர்ட் தந்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே மீண்டும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதே மாதிரி இன்னும் நான் வீடியோக்கள் நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு தாரத்துக்காக நான் பார்த்துட்ருக்கிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் தர அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டில் தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்களை நல்ல வீடியோக்களை தரலாம் அப்படின்ற மாதிரிக்கு எந்த மைண்ட் செட்டும் வரைக்கும் உண்மையிலே வந்து நீங்கள் வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தருவீங்கன்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்க்குறேன். இதோடு நான் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.